வணக்கம் செல்லக்குட்டிகளா. நான் உங்கள் சாந்தி சரணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம் ராணி எறும்புக்கு பிறந்த நாள் பரிசு அப்படின்ற கதையை தான் கேட்க போகிறோம். இதை எழுதினவர் கன்னிக்கோயில் ராஜா மாமா அவர்கள். கதைக்குள்ளே போகலாமா? துருன்னு ஓடிக்கிட்டு இருக்க இந்த எறும்பு பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போது இந்த ராணி எறும்புக்கு தெரியாமல் இந்த ஒர்க்கர்ஸ் எறும்பெல்லாம் என்ன செய்து ஒரு கூட்டம் போடுறாங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ், நாளை மறுநாள் நம்ம ராணிக்கு பிறந்த நாள். அந்த நாளில் இதுவரை யாருமே எப்போவுமே தந்துடாத பரிசை நம்ம ராணிக்கு தரணும். இதை நம்ம குழுவாவோ தனியாவோ போய் நம்ம அந்த பரிசை தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு குட்டி கருப்பு எறும்பு சொல்லுது. ஆஹா, சிறந்த முன்னெடுப்பான செயல், இப்போதே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா எறும்பும் வேகமாக போக ஆரம்பிக்கும்போது ஒரு முக்கியமான செய்தி, ராணிக்கு பரிசு தரப்போகிறது மகிழ்ச்சி தான். ஆனால் அதுக்காக நம்ம வேலையை எல்லாம் அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. எல்லாரும் சீக்கிரமாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பரிசை தேடி போகலாம் அப்படின்னு தலைமை எறும்பு சொல்லுது. ஆமாம், அதுவும் சரிதான், அப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்ற எறும்பெல்லாம் சொல்லி வேகமாக போய் எல்லா பொருட்களை எல்லா உணவுப் பொருட்கள்லாம் தேடி அதை அழகாக பேக் பண்ணி எல்லாம் வச்சிடுது. இதில் ரொம்ப சுட்டித்தனம் கொண்ட எறும்பு பேர் என்ன தெரியுமா? மெலிசா. அது ராணி மேலே பயங்கர பாசமாக இருக்கும். இது யோசிக்குது, இது ஒரு நல்ல வாய்ப்பு, எப்படியாவது சிறந்த பரிசை நம்ம ராணிக்கு கொடுக்கணும். அன்றைக்கி வேலையெல்லாம் கடன்னு முடிச்சிடுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராணிக்கான பரிசை தேடி வேகமாக போக ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு சென்சிட்டிவ் அந்த நரம்பு இருக்குல்ல, அந்த கொம்பில் அது நல்லா, ஐயோ வாசனை ஏதோ வருது, ஐயோ இங்கே என்ன வாசனை, கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வேகமாக போய் அந்த வாசனையை நோக்கி போனால் அங்கே ரெட்டு கலரில் அழகாக ஒன்று இருக்குது. அது எத்தனை அழகாக, அச்சோ சொல்லவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது. அதனோட வண்ணத்தையும் வடிவத்தையும் பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராணிக்கு ஏற்ற பரிசு அப்படின்னு நினைக்குது. அந்த பொருளை அப்படியே தூக்குது. ஆனால் எடை அதிகமாக இருக்குது. நமக்கு தான் தெரியுமே, எறும்பு தன் எடையை விட அதிகமான எடை இருக்கிற பொருளெல்லாம் தூக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இந்த பொருளையும் அப்படி தான் மெலிசா எறும்பு தூக்கிட்டு மெல்லமாக அப்படியே டாக்குன்னு போகுது. தனக்கான உணவை தேடி அந்த சைடில் ஒரு சிவப்பு எறும்பு வருது. அது இந்த மெலிசாவை பார்த்துடுது. ஆனால் மெலிசா சிவப்பு எறும்பு பார்க்கல. இது நம்ம ஏரியாக்குள்ளே எப்படி கருப்பு எறும்பு வரலாம், அதுவும் நம்மளோட பொருளை அப்படி தூக்கிட்டு போகலாமா அப்படின்னு கோபம் சிவப்பு எறும்பு அப்படியே போய் வேகமாக அந்த உணவை பறிச்சுட்டு கருப்பு எறும்பை டபால்னு தள்ளி விட்டுருச்சு. அப்படியே நிலைமை தடுமாறி மெலிசா எறும்பு அருகில் இருக்கிற ஓடையில் விழுந்துடுச்சு. அப்படியே தத்தளிக்குது. என்ன பண்ணுறது? அடடா, இந்த சிவப்பு எறும்பு இப்படி செஞ்சிச்சே, இவ்வளோ நேரம் அதிகமாக தண்ணி வேற இருக்குது, இதுலேருந்து எப்படி நம்ம வெளியேறுது அப்படின்னு யோசிக்குது. ஒரு முறை எறும்பு இப்படி தான் தண்ணியில் விழுந்தப்போ புறா ஆலமரத்து இலையை கிள்ளி போட்டு அதில் ஸ்விம் பண்ணி எறும்பு போய் தப்பிச்சிட்ட மாதிரியும், ஒரு நாள் புறாவை ஒரு வேடன் அம்பு வைக்கும்போது எறும்பு போய் டபக்குன்னு காலை கடித்த உடனே அவன் குறி மாறி புறா தப்பிச்சு போன கதையெல்லாம் கேட்டிருக்கு பாட்டி சொல்லி. ஆஹா, அந்த மாதிரி இப்போவும் ஒரு புறா வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ தான் காடே இல்லையே, மரமும் இல்லை, புறா எங்கே இருக்கும்? புறாலாம் கூட நகரத்தை நோக்கி போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலையாக. ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சுற்றி அந்த குளத்தை பார்க்குது. அப்போது அந்த சைடில் எதுவுமே இல்லை. சரி, இதை நம்ம இப்படியே மாட்டிக்கிட்டோம், இனிமேல் எப்படியாவது நீச்சல் அடித்து போகலான்னா நமக்கு நீச்சலும் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு திருப்பியும் சுற்றி முற்றி பார்க்குது. அங்கே தூரத்தில் ஒரு மீன் நீந்திட்டுருக்கு. உடனே மீனக்கா அப்படின்னு குரல் கொடுக்குது. மெலிசா குரல் மெலிசா கேட்குதா? திருப்பி மீனக்கா. மீனை யாரும் நம்மளை கூப்பிட்ற போல இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்குது. அக்கா, நான் தான் கூப்பிட்டேன், இங்கே வாங்க அப்படின்றது எறும்பு. அட, குட்டி எறும்பு அப்படின்னு பார்த்த மீன் எறும்பு நிலைமையை புரிஞ்சுக்கிச்சு. குட்டி எறும்பே, நீ என் முதுகில் ஏறிக்கோ, நான் உன்னை கரையில் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி. நன்றி அக்கா அப்படின்னு சொல்லி வேகமாக அது முதுகில் ஏறிச்சு. ஆமாம், நீ எப்படி இந்த குளத்தில் வந்த அப்படின்னு சொல்லி கேட்குது மீன். நான் எப்படி மாட்டிக்கிட்டேன்னு தெரியுமா
அப்படின்னு சொல்லி ராணி எறும்புக்கு பிறந்த நாள் அதில் ஆரம்பித்து இந்த சிவப்பு எறும்பு கொல்லத்தில் தள்ளி விட்டுச்சு பாரு, அது வரைக்கும் கட 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 கடன்னு சொல்லி முடிக்குது. அட, அப்படியா செஞ்சுச்சு அந்த எறும்பு? சரி, இப்போது பரிசுக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குது மீன். மீனும் முயற்சி செய்ய போகிறேன், வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு எலிசா எறும்பு சொல்லுது. உன் நம்பிக்கை எனக்கு ஆச்சரியத்தை தருது. சோர்ந்து போகாமல் மீண்டும் முயற்சி செய்கிறேன் அப்படின்ற இந்த சொல் எனக்கு தன்னம்பிக்கை தருது. உன்னை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு ரொம்ப பெருமையாக தருது, பெருமையாகவும் இருக்குது. எனக்கா, நீ காப்பாற்றியதுக்கு ரொம்ப நன்றி. நான் வேகமாக போனால் தான் ஏதாவது பரிசு தேடி ராணிக்கு கொடுக்க முடியும். நான் மறுபடியும் சந்திக்கிறேன், மீண்டும் நன்றி அப்படின்னு எலிசா இருந்து சொல்லுது. எலிசா, சுறுசுறுப்பும் பேச்சும் கடமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராணியாருக்கு யாருமே கொடுக்க முடியாத பரிசை நீ தான் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிச்ச மீன். மீனக்கா, எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குது எறும்பு. கொஞ்ச நேரம் காத்திரு, இதோ வரே அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்குள்ளே நீந்தி போகுது மீன். மெலிசா காத்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த மீன் மெலிசா கிட்ட ஒரு பொருளை தருது. மெலிசா, இது என்னதுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது மீன் முட்டை. இது வரைக்கும் நீங்கள் மீன் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் இது ரொம்ப ப்ரிஷியஸானது, உங்கள் ராணிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிறப்பான பரிசை நீ ராணிக்கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னோன்னே மெலிசா எனக்கு பயங்கர குஷியாயிடுது. இது வரைக்கும் நாங்கள் இந்த மீன் முட்டையே பார்த்ததில்ல. மீனக்கா, ரொம்ப நன்றி, என் வேலையை ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டிங்க. இந்த பரிசை நான் ராணிக்கு பிறந்தநாள பரிசாக கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லா அப்படின்னு ஜாலியாக டாட்டா சொல்லிட்டு போச்சு. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை. பாய்.